Connecting your world. வணக்கம். உங்க நெட்வொர்க்ல ரவுட்டர்ஸ் ஒன்னோட ஒன்னும் பேசிக்கிற தகவல்கள் எல்லாம் உண்மையிலேயே சேஃபா இருக்கா? OSPF அங்கீகாரம், அதாவது ஆத்தென்டிகேஷன், அதை எப்படி உறுதி செய்துங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். உங்க நெட்வொர்க்கோட மெயின் டோரை பூட்டாம திறந்து கிடந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா டிஃபால்ட்டாவே OSPF நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. அதாவது வர்றவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சுக்கும். இது ஒரு பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லையா? இப்படி ஆத்தென்டிகேஷன் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தமே இல்லாத ஆத்தரைஸ் ஆகாத ஒரு டிவைஸ் கூட உங்க நெட்வொர்க்குள்ள ஈஸியா நுழைஞ்சு தப்பான ரூட்டிங் தகவல்களை பரப்ப முடியும். இதனால உங்க மொத்த நெட்வொர்க்குமே ஸ்தம்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இதனால வர ஆபத்துகள் 1-2 இல்ல. தேவையில்லாத ரவுட்டர்ஸ் உள்ள நுழையிறது, தப்பான ரூட்ஸை உருவாக்கி நெட்வொர்க்கை குழப்புறது, மொத்தத்துல நம்ம நெட்வொர்க்கோட ஸ்டெபிலிட்டியை காலி பண்றதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க முக்கியமான டேட்டாலாம் எங்கேயோ தப்பான இடத்துக்கு திருப்பி விடப்படலாம். இந்த மாதிரி தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு தான் OSPF ஆத்தென்டிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல வேளையா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க சில வழிகள் இருக்கு. குறிப்பா OSPF V2ல 3 முக்கியமான ஆத்தென்டிகேஷன் முறைகள் இருக்கு. இத 3 வெவ்வேறு லெவல் செக்யூரிட்டி மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். டைப் 0, அதாவது நல். இதுதான் டிஃபால்ட். இதுல ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அடுத்து டைப் 1, பிளெயின் டெக்ஸ்ட். இதுல கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கு, ஆனா ரொம்ப வீக். கடைசியா டைப் 2, MD5. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான செக்யூரான ஆப்ஷன். சரி, இந்த டைப் 1 கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது பிளெயின் டெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன். இது ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா இதோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, பாஸ்வேர்ட் என்கிரிப்ட் ஆகவே ஆகாது. அப்படியே பச்சையா நெட்வொர்க்ல போகும். இந்த கோட் பாருங்க, இது அந்த ஆபத்தை தெளிவா சொல்லுது. யாராவது வயர் ஷார்க் மாதிரி ஒரு ஸ்னிஃபர் டூலை யூஸ் பண்ணி உங்க நெட்வொர்க் டிராஃபிக்கை வேவ் பார்த்தா போதும், உங்க பாஸ்வேர்ட் அவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடும். அதனால இது ஒரு நல்ல சாய்ஸே கிடையாதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ மாதிரி உள்ள வராரு MD5. இதுல என்ன ஸ்பெஷல்னா, உங்க உண்மையான பாஸ்வேர்டு நெட்வொர்க்ல போகாது. அதுக்கு பதிலா அந்த பாஸ்வேர்டை வச்சு ஒரு ஸ்பெஷல் ஹேஷ் கிரியேட் ஆகும். அது ஒரு டிஜிட்டல் கைரேகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கைரேகை மட்டும்தான் நெட்வொர்க்ல டிராவல் பண்ணும். ஸோ சிம்பிளா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. MD5 ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்க சீக்ரெட் பாஸ்வேர்டு உங்க ரவுட்டரை விட்டு வெளியவே போகாது. அதோட செக்யூரான ஹேஷ், அதாவது அந்த டிஜிட்டல் கைரேகை மட்டும்தான் வெளியே போகும். இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ். ஓகே, இப்போ தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆத்தென்டிகேஷனை நம்ம ரவுட்டர்ஸ்ல எப்படி செட் பண்றது, அதாவது எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை கான்ஃபிகர் பண்ண 2 வழி இருக்கு. ஒன்னு ஏரியா ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு முழு OSPF ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரே செட்டிங்கை போட்டுடலாம். 2வது இன்டர்ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன். இதுல ஒரு குறிப்பிட்ட இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் தனியா செட்டிங்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க 2யுமே செட் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல கொடுத்த செட்டிங் தான் ஜெயிக்கும், அதாவது அதுதான் எடுத்துக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, என்ன ஆத்தென்டிகேஷன் டைப்னு சொல்லணும். அதாவது ஏரியா லெவல்லையா இல்ல இன்டர்ஃபேஸ் லெவல்லையா MD5 எனேபிள் பண்ணணும். ஸ்டெப் 2, அந்த இன்டர்ஃபேஸ்ல பாஸ்வேர்ட், அதாவது ஆத்தென்டிகேஷன் கீயை செட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நாம பேசின அந்த 2 ஸ்டெப்பையும் இங்க கமாண்டா பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முதல்ல ரவுட்டர் OSPF 1 மோடுக்குள்ள போய் ஏரியா 0 ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் டைஜஸ்ட்னு கொடுத்து ஏரியா 0 மொத்தத்துக்கும் MD5 எனேபிள் பண்றோம். இது ஸ்டெப் 1. அடுத்து எந்த இன்டர்ஃபேஸை பாதுகாக்கணுமோ அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போய் IP OSPF மெசேஜ் டைஜஸ்ட் கீ 1MD5 மை சீக்ரெட் பாஸ்வேர்ட்னு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை செட் பண்றோம். பாத்தீங்களா, எவ்வளோ சிம்பிள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் OSPF V2 பத்தி. ஆனா இப்போ நெட்வொர்க்கிங் உலகம் மெதுவா IPv6க்கு மாறிட்டு இருக்கு. அங்க நம்ம யூஸ் பண்றது OSPF V3. அப்போ அதுல செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? வாங்க பாப்போம். ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. OSPF V3ல நாம இவ்ளோ நேரம் பேசின ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆமாங்க, அதுல ரூல்ஸே வேற. ஏன் அப்படி சொல்றேன்னா, OSPF V3 செக்யூரிட்டி வேலையை அதுவே பார்த்துக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த முழு பொறுப்பையும் IPsec கிட்ட அவுட்சோர்ஸ் பண்ணிடுது. IPsecங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். அது ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஸோ OSPF V3 செக்யூரிட்டிக்காக நாம IPsec தான் நம்பி இருக்கணும். சரி, வாங்க நாம இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். 1, தப்பான ரவுட்டர்ஸ் உள்ள வராம தடுக்க OSPF ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பா வேணும். 2, OSPF V2 யூஸ் பண்றீங்கன்னா
கண்ணை மூடிட்டு MD5க்கு போங்க, அதுதான் பெஸ்ட். 3 அதை கான்ஃபிகர் பண்றது வெறும் 2 ஸ்டெப் தான். ஆனா நீங்க OSPF V3 யூஸ் பண்ணா கதை டோட்டலா மாறுது. உங்க கவனம் முழுக்க IPsec மேல தான் இருக்கணும். ஏன்னா செக்யூரிட்டி மொத்தமும் அதுதான் பாத்துக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க நெட்வொர்க் நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க வெரிஃபை பண்ண முடியுமா? உங்க ரவுட்டர்ஸ் உண்மையிலே நம்பகமானவைதான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? யோசிங்க. ஒருவேளை உங்க செக்யூரிட்டி பாலிசியை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம்.